வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி என்ன, அதை எப்படி பண்ண அப்படின்றது பார்க்கறக்கு முன்னாடி இந்த வடகட்டியை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதை பற்றி முதல்ல பார்த்துடலாம். இந்த ஜல்லடை 2-in-1 பர்பஸ் ஜல்லடைங்க. எப்படின்னா இதை மாவு ஜல்லிக்கறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் கழுவுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஸ்ஸை அதோடைய ஃப்ரேம்ல இருந்து கழட்ட முடியாதபடி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ஜல்லடையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஜல்லடையோட 2 பக்கமும் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை நான் மீஷோவில் 130 ரூபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்னுடைய குட்டி கார்டனில் ஒரு மூலையில் இந்த சுக்கிட்டி கீரை செடி வளர்ந்துருந்ததுங்க. நானே ரொம்ப நாளாக இதை கவனிக்கலை. லாஸ்ட் வீக் தான் நானே இதை பார்த்தேன். ஸோ ஒரு நாள் இதை பறித்து ஏதோ ஒன்று டிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு கீரையெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு. நல்லா ஒரு கட்டு அளவுக்கு கீரை வந்திருக்குங்க. அடுத்ததாக இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இதை ஒரு சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். இதையுமே நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தட்டு கீரை கிடைக்குங்க. இந்த கீரையை ஃபர்ஸ்ட் டைம் கடையில் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சிகளை தான் இதில் நட்டு விட்டேன். நல்லா தலைன்னு முளைச்சி வருதுங்க இந்த கீரை. ஸோ இந்த வாட்டியும் நல்லா ஒரு தட்டு நிறையா நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சிருக்கேன். இப்போ இந்த 2 கீரையும் சுத்தம் பண்ணி எடுத்து ஆந்திரா ஸ்டைலில் கீரை பெரட்டல் தான் பண்ண போகிறேன். இப்போது சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. அடுத்ததாக கீரை பெரட்டலுக்கு கடா வச்சுருக்கேன். கடா நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா லாவிஷாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் 2யும் சேர்த்தி வறுபட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வறுபடுறதுக்குள்ள வித்யா வீட்டு தோட்டத்து சுக்கிட்டி பொன்னாங்கண்ணி கீரையை கழுவி எடுத்து பொடியாக நறுக்கிக்கிறேன். போட்ட வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு டர்ன் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்தி எண்ணெயில் ஒரு பெரட்டி விட்டதுக்கப்புறமா போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இது ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது வேகட்டும். இது வேகிறக்குள்ளே நான் மீதி கீரையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இதோட சேர்த்திக்கலாம். நிறைய புளி சேர்த்த தேவையில்லை, ஏன்னா தக்காளி ஆல்ரெடி நல்லா பெரிய சைஸாக சேர்த்திருக்கோம். அதனால் சின்ன பிட் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் ஊற்றி புளி கரைசல் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச கீரையை சேர்த்திக்கலாம். இந்த கீரை பெரட்டல் நீங்கள் வலுவலுப்பு தன்மை இல்லாத எந்த கீரையில் வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். கெட்டியான கீரைகள், அதாவது பொன்னாங்கண்ணி கீரை, சுக்கிட்டி கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி கெட்டியான கீரைகளில் ட்ரை பண்ணலாம். இதே வலுவலுப்பு தன்மையுள்ள கீரைகள் இந்த பெரட்டலுக்கு ஒத்து வராது. அதாவது அரைக்கீரை, தண்டங்கீரை, இதெல்லாம் வலுவலுப்பு தன்மை இருக்கக்கூடிய கீரைகள். பொடியாக நறுக்கின கீரையை சேர்த்தினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே லெமன் ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். இந்த லெமன் ஜூஸை சாப்பாட்டு தண்ணியில் தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு பாதி அளவுக்கு லெமனு, தேவையான அளவு சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, அது கூட நேற்று வச்ச சாப்பாடு. இது
நைட் வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சு இன்னைக்கு காலையில் இதை ஜூஸ் பண்ணுறேன். இந்த சாப்பாட்டு தண்ணி வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த தண்ணியை வச்சு செய்யக்கூடிய லெமன் ஜூஸ் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த பெரட்டலுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லெட் தான் ரெடி பண்ண போகிறேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 முட்டையை உடச்சி ஊற்றி மேலாப்பில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, அடுத்ததாக பெப்பர் 3யும் தூவி விட்டு முட்டை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டு மஞ்சக்கரு அப்படியே ஹாஃப் பாயில்டாக வேணும்னா இதை அமுத்தி விடாமல் அப்படியே விட்டுடலாம். எனக்கு அப்படி வேண்டான்றனால அழுத்தி விட்டு வெளியில் வந்த அந்த மஞ்சக்கருக்கும் மிளகாய்த்தூள், உப்பு, பெப்பர் 3யும் தூவி விட்டு இப்போது முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை ஆம்லெட், கீரை பெரட்டல், சுடு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணிடுறேன். நல்ல சுடு சாப்பாட்டில் கீரை பெரட்டலை பெரட்டி விட்டு கூட கொஞ்சமாக ஆம்லெட்டையும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, பசும்பாலில் செஞ்ச கெட்டி தயிரை ஊற்றி பிணைஞ்ச தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றக்கும் இந்த பெரட்டல் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த கீரை பெரட்டலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.